ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனி 360. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு அங்கே சர்ச் ரூம்ஸ் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வேளாங்கண்ணிக்கு போன வீடியோ, ஏர்லி மார்னிங் வேளாங்கண்ணியில் வியூஸில் எப்படி இருக்குது, சன்ரைஸ் ஆன வீடியோ எல்லாமே நான் ஒரு சீரீஸாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஆல்ரெடி நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது வேளாங்கண்ணி சீரீஸில் நமக்கு இது 3rd எபிசோட். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேளாங்கண்ணி நீங்கள் ரீச் பண்ண உடனே ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் நீங்கள் அந்த ஷ்ரைன் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. அது எங்கே இருக்குது எக்ஸாக்டாக லொக்கேஷன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸில் வந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும், இல்லை உங்களுடைய சொந்த வெஹிக்கிளில் வந்தாலும், எப்போனாலும் நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடலாம். அங்கே போன உடனே ரோடு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஷ்ரைன் ரூம்ஸ் புக்கிங் ஆஃபீஸ் வந்த உடனே உள்ளே போனீங்கன்னா கவுண்டராக 1 2 3ன்னு போட்டு நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் 8 அப்படின்ற கவுண்டருக்கு டைரெக்டாக போங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட ஐடி கார்டு அவங்க கேட்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஆதார் கொண்டு போகிறது பெஸ்ட்டு. எதுனாலும் நீங்கள் கொண்டு போகலாம். உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டு தேவைப்படும். நான் ஆதார் கார்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆதார் கார்டில் அப்படின்றப்ப நம்ம யாரோட ஆதார் கார்டு கொண்டு போகிறோமோ அந்த பர்சன் நம்ம கூட வந்திருக்கணும். ஸோ நம்ம போனால் நம்மளோட கார்டு தான் இருக்கணும். அவங்க தான் அதை இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அங்கே நான் நம்ம நேமு ஃபஸ்ட்டு நம்ம போனோன்னா நம்மகிட்ட கேட்பாங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, எத்தனை நாளைக்கு ரூம் வேணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு இப்போ நீங்கள் 1 டே தங்க போகிறோம் அப்படி இப்படி சொல்கிறப்போ அவங்க இங்கே ரூம் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படி கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்லிப்பை நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம எந்த ரூம் அவங்க நமக்கு அலாட் பண்ணுறாங்களோ, நம்ம எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்கல்ல, அப்போ ஓகே சொன்னோன்னா அந்த ரூம் நேமை டைப் பண்ணி அந்த ஸ்லிப்பை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதில் நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற அதே டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபில் பண்ணணும். நேம் ஆதாரில் என்ன இருக்கோ அதே நேம், அதாவது நீங்கள் என்ன ஐடி கொடுக்குறீங்களோ அதில் என்ன நேம் இருக்கோ அதே நேம், அதில் இருக்கிற அட்ரஸ் அப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அங்கேயே உங்களோட தம்பி இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் தம் வைங்க அப்படி சொல்கிறப்போ உங்களோட இம்ப்ரெஷன் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆன உடனே ஓகே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 5 6 அப்படின்னு கொஞ்சம் கவுண்டர்ஸ் இருக்குது. அது பில்லிங், நம்ம பைசா கட்டுற கவுண்டர்ஸ். அது அங்கே நம்மளுடைய அந்த ஸ்லிப்பையும் நம்ம எவ்வளோ பைசா அப்படின்னது இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் நான் போட்டிருந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரூமோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு. ஸோ அது எங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா, நான் 1 டே மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு மார்னிங் 5லேருந்து நைட் 9 வரைக்கும் நான் ஒரு ரூம் எடுத்தேன். ஸோ எனக்கு ரூம் சார்ஜ் 450 ஆச்சு. ஆனால் நம்ம சார்ஜ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 900 பண்ணுவாங்க, டபுள் த அமௌண்ட் பண்ணுவாங்க. நம்ம 900 அந்த 4 5 6 அப்படின்றத பில்லிங் கவுண்டர் ஏதாவது ஒன்றில் போயிட்டு அந்த 900 அப்படின்றத அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிடணும். பே பண்ண உடனே நமக்கு ரூம் அங்கே அலர்ட் ஆயிருக்கு போங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க அந்த ஸ்லிப்பை கொடுத்து. ஸோ நம்ம அவ்வளோதான், இங்கே ப்ரொசீஜர் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ ரூமுக்கு எங்கே நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அங்கே வரணும். எனக்கு சென்ட் ஜோசப் பில்கிரிமேஜ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருந்தது, அங்கே தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதோட ரூம் டூர் வீடியோ, லொக்கேஷன் வீடியோ எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு அங்கே போன உடனே கீழே அங்கே ஒரு ரிசப்ஷன் ஹால் மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்கும். அங்கே நமக்குரிய அந்த பில்லிங் அந்த ஸ்லிப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்கு நம்பர் சொல்லிட்டு அந்த கீயை நமக்கு கொடுப்பாங்க. எந்த ஃப்ளோரில் இருக்குது எல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ளோரில் போய் அங்கே ஒரு ரிசப்ஷன் இருக்கும், அங்கே நம்ம கீ வாங்கிட்டு ரூம் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நம்ம போயிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம அடுத்து செக் அவுட் ஆகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணுறப்போ அந்த ரூம் கீயை நம்ம எந்த ஃப்ளோரில் நம்ம வாங்கினோமோ அதே ஃப்ளோர்லேயே கொடுத்துடலாம்.
நம்ம வெக்கேட் பண்ணும்போது நமக்கு அந்த டபுள் த அமௌண்ட் வாங்கினாங்கல்ல, அதில் வந்து ரூம் சார்ஜ் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டு, அந்த ஹாஃப் அமௌண்ட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த ரிசப்ஷன், அந்த நம்ம இருக்கிற ஃப்ளோர்லேயே இருக்கிற ரிசப்ஷனில் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து அந்த ஜோசப் பில்கிரிமேஜில் அங்கேயே தான் வாங்குற மாதிரி இருந்தது. பட் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வெக்கேட் பண்ணுறப்போ அந்த அந்த வெக்கேட் பண்ணுற இடத்துல உள்ள அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க வந்து அந்த ரூமில் யாருமே இல்லை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் கேட்குறப்போ அவங்க வந்து 8 o'clock 9 o'clock சம்திங் எங்கேயோ போகணும் அப்படின்னு போயிட்டாங்க, ஆள் இல்லை. ஸோ கீழே ஃப்ளோரில் இருக்கிறவங்கள நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம் சொன்ன உடனே, மேலே ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க வந்து எங்களுக்கு செக் அவுட் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணிவிட்டு அவங்க வந்து ரூம் க்ளீன் பண்ணணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜஸ் கொடுங்க அப்படி சொல்லி அவங்களா சொந்தமாக வந்து ஒரு 10 to 50 rupees அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாங்க. அது நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட விருப்பம். கொடுத்துட்டு நாங்கள் வந்து செக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த அசிசி பிளாக்கு அந்த சைடு வந்து உங்களுக்கு ரூம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த அசிசி பிளாக்ல ஒருவேளை ஒவ்வொரு பில்டிங்லேயும் தனி ரிசப்ஷன் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த அசிசி பிளாக்குக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஒரு வெக்கேட்டிங் கவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளேஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இருந்து வெக்கேட் ஆகுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையே வந்து நீங்கள் உங்களுடைய வெக்கேட்டிங் ப்ராசஸை முடிச்சுட்டு அங்கேயே நீங்கள் உங்களோட அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு போகிறப்போ நம்ம வந்து ஷ்ரைன் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் போய் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரூம் புக் பண்ணுறோம்ல, அங்கே தான் போய் வெக்கேட் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. அங்கே போய் நீங்கள் வெக்கேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். அங்கேயும் வெக்கேட்டிங் கவுண்டர்னு ஒன்று இருக்கும், அங்கேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான், எங்கே பண்ணணும் அப்படின்றது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு வெக்கேட்டிங் கவுண்டர் வந்து இருக்கும். நீங்கள் அங்கே வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேளாங்கண்ணி சர்ச் ரூம்ஸ் புக் பண்ணுற ப்ரொசீஜர் அண்ட் செக் அவுட் ஆகிற ப்ரொசீஜர். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வேளாங்கண்ணி சீரீஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.